என்ன இந்த பாட்டி டெய்லி வராங்க? வாங்க பாட்டி, இன்னைக்கு என்ன பிரச்சனை? அம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குமா இன்னைக்கு. அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடு. என்ன பிரச்சனை பாட்டி? நேற்று கெட்ட கனவு வருதுன்னீங்க, முந்தா நேற்று தூக்கம் வரல, வயிறு வலிக்குன்னீங்க. என்னாச்சு இன்னைக்கு? எம்ம தெருவில் எவளாவது போனான்னா அவளை கூப்பிட்டு வச்சு அவள் வீட்டு கதையெல்லாம் கேட்கணுன்னே தோணுது. அதை பூரா வேற ஆள்கிட்ட போய் சொல்லணுன்னே தோணுது. அது மட்டும் இல்லாமல் அதை பூரா ஒன்றுக்கு ரெண்டா மாற்றி சொல்லணும்னு மனசு சொல்லுது. இப்போ ஒருத்தி அவ பக்கத்து வீட்டுக்கார ஏதோ அவசரத்துக்கு வண்டியில் கொண்டு விட்டான்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல தோணுதுமா. இந்த வியாதிக்கு மாத்திரை உண்டா? பாட்டி, இது நோயே கிடையாது. இதுக்கு உங்கள் மனசு தான் காரணம். உங்கள் மனசை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது, அடுத்தவங்க கதையை கேட்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சரியாயிரும். இதுக்கு மாத்திரெல்லாம் போட முடியாது. என்னைய கெட்டவனாமா நீ சொல்லுத? யாருமே கெட்டவங்க கிடையாது. நீங்கள் உங்கள் மனசை தான் மாற்றணும். சரியா பாட்டி? சும்மா மாத்திரை போட்டால் சீக்கிரம் போய் சார்ந்துருவீங்க. ஐயோ, நான் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்காட்டு வாழணும். என் பேத்தி யோகேஸ்வரி கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாவேன். இந்த அம்மா ஃபீஸு. எதுக்கு ஃபீஸு? நான் தான் உங்களுக்கு ஒன்றுமே மாத்திரை மருந்து எதுவுமே கொடுக்கலையே. கன்சல்டி ஃபீஸுமா. ஓ, கன்சல்டன்சி ஃபீஸா? அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, போயிட்டு வாங்க. நல்ல பிள்ளையா இருக்க. சரி, நாளைக்கு வாரேன். ஐயோ, நாளைக்கு வருவாங்களா? நாளைக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. என்னம்மா மது, என்ன டாக்டர்கிட்ட வந்திருக்க? உனக்கும் என்ன மாதிரி கோழி சொல்லி கொடுக்குற வியாதியா? கோழி சொல்லி கொடுக்குற வியாதியா? இல்ல பாட்டி, டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண வந்திருக்கேன். என்ன செக்கப்பு? மது எதுவும் சொல்லிடாத. தேதி தள்ளி போயிருக்கு, அதுதான் செக்அப் பண்ண வந்திருக்கேன். அடிச்சு கொளுத்து, கண்டிப்பா பிள்ளைதான். சரி, உங்க மாமிய சும்மாவே தலைகீழ நிப்பாள. இதை வச்சு அவகிட்ட இன்னைக்கு பிரியாணி கேட்பேன். பிரியாணி. பிச்சமா பாட்டி, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, மழை பெய்ய போகுது. அடைஞ்சி கரைஞ்சிடாதீங்க. வா புருஷன் குசும்பேன், நான் கரைவேனா? நான் என்ன ஐஸா? ஐஸ் இல்ல, நீங்க ஐஸ்வர்யா ராய். கிளம்புங்க. பெரிய குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. சரி, நம்ம போய் வடை வச்சிருக்கிற லட்சுமிட்ட கொஞ்சம் பேச்ச கொடுத்து வீட்டு கதையெல்லாம் கேட்டு 4 பேருக்கிட்ட மரத்தடியில போய் சொல்லுவோம். இல்லைன்னா வாய் நமங்கும். எல்லார்ட்டையும் உளறிட்டு இருக்காத. கேட்கும் போது என்னங்க சொல்ல முடியும்? சரி வா, டாக்டரை போய் பார்ப்போம். டாக்டர் வரலாமா? மது, வாங்க வாங்க. அடுத்த வாரம் தானே செக்கப் இருக்கு, சீக்கிரமா வந்துட்டீங்க. டாக்டர் மேடம், எனக்கு 1 வாரம் தேதி தள்ளி போயிருக்கு. என்னன்னு பார்த்துருங்களேன், ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓ அப்படியா? 1 வாரத்தை வச்சு நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சரி, நான் இதுக்கு செக் பண்ணுறேன். எங்க அத்தை அதுக்குள்ள எல்லாத்துக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மது, இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. 3 மாதம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன் அவசரப்படுறாங்க உங்கள் அத்தை? நல்ல திட்டுங்க டாக்டர். லூஸ் மாதிரி போற வர எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதாட்டு நெகட்டிவா வந்துட்டுனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அறிவே இல்லை இவளுக்கும் எங்க அம்மாக்கும். ஓகே, திட்டாதீங்க. ஆரியா, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக்அப் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி டாக்டர். உள்ள வாங்க மது. சரி டாக்டர். ஐயோ, இவன் என்ன இங்க உட்காந்துருக்கான்? ஏல அண்ணே, என்ன இந்த பக்கம் அங்க வா. இல்ல ஆரியா, இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வெளியில உட்காந்துருக்க? நான் மதுவை செக்கப் கூட்டு வந்தேன். நீ என்ன நைஸா எங்கனையும் சுத்திட்டு திரியிற? அந்த தர்ஷினி பிள்ளை என்னடானா பிசினஸ் பண்ண போறேன்னு என்னெல்லாமோ மண்டையில இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கு. நீங்க டாக்டரை சுத்தி வந்துகிட்டு இருக்கியோ? இல்ல, டெய்லி 5 மணிக்கு டாக்டரை பார்க்க வருவேன். இப்ப 2-3 நாளா வரல. இன்னைக்கு தான் வந்தேன். இங்க வந்த நீ வந்து உட்காந்துருக்க. நீ நடத்து கேட்டா 2 பேரும் ஃப்ரெண்டும் இங்க. சரி, எங்க தான் முடியுது நானும் பார்க்க. இல்ல, ஏதாட்டும் லூஸ் கணக்கா பேசிட்டு இருக்காத. மதுக்கு என்னாச்சு? சும்மா சாதாரண செக்அப் தான். சரி, அப்ப நீங்க அதெல்லாம் முடிங்க. நான் 6 மணிக்கு வந்து டாக்டரை பார்க்க. அதான் வந்துட்டெல்லாம் இரு. பரவாயில்ல, நான் கிளம்புதேன்.
ரொம்ப நடிக்காதல உட்காரு. அதான் பார்க்க வந்துட்டல, அப்புறம் எதுக்கு நடிக்க? நான் போன அப்புறம் திருப்பி உள்ள வருவேன். அதுக்கு இங்கேயே இப்பவுமே பார்த்துட்டு போயேன். ஒளிஞ்சு ஒளிஞ்சியா வார. இவன் ஒருத்தம்மா இல்லாத கற்பனையெல்லாம் பண்ணிட்டு கிடப்பான். பத்தியானே, நம்மள ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்கள விட சூப்பரா பெஸ்டா நமக்கு இன்னொருத்தங்க கிடப்பாங்க பத்தியா. யாரு சொல்லுது? யோகா டீச்சர் நீ கலட்டி விட்டுட்டு மதுவை கல்யாணம் பண்ணதை சொல்லுதியோ? இல்ல லூசு, அதை சொல்லல. முனிஸ் பிள்ளை உன்னைய வேண்டான்ச்சு. ஆனா பாரு, அவளை விட உன்னைய எல்லாத்துலயுமே ஒரு உயர்ந்த உனக்கு ஒரு டாக்டர் பிள்ளை கிடைச்சிருக்கல, அதை சொன்னேன். லூசு மாதிரி பேசாத. யாரும் உயர்ந்தவங்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவங்களும் இல்லை. முனிஸ் வந்து அவளுடைய இதில் அவன் உயர்ந்தவ, டாக்டர் அவங்க இதில் அவங்க உயர்ந்தவங்க. யாரையுமே கம்பேர் பண்ணி பேசாத. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் நான் ஒன்றும் லவ்வும் பண்ணலை, அதுவும் நீ லவ் பண்ணலை. ஃப்ரெண்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னத்தையாவது உளறிட்டு இருக்காதப்போ. ஆமாம், இப்படியே சொல்லிட்டு திரி. ஆரியா உள்ள வாங்க. டாக்டர் கூப்பிடுறாங்க, நான் போகிறேன், வாரியா? நானும் வரேன். மாகா சார் நீங்களா? என்ன டாக்டர் நீங்களும் நடிக்கீங்க? அதான் 5 மணிக்கு டெய்லி பார்க்க வருவானாம. அவர் 4-5 நாளா வரவே இல்லை. டாக்டர் என்னாச்சு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மது, நான் சொல்றத கேட்டு கவலைப்படவோ டென்ஷன் ஆகவோ கூடாது, சரியா? பேபி தானே, அதை சொல்லுங்க. இல்ல மது, இது பேபி கிடையாது. ஆனா இதுக்காக நீங்க உடஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம். கண்டிப்பா இன்னும் 6 மாசத்துக்குள்ள நமக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். அதனால சின்ன விஷயத்துக்காக நீங்க தளர்ந்து போகக்கூடாது. பாத்தீங்களா, உடனே ஃபேஸியா எப்படி போகுது? இந்த மாசம் கண்டிப்பா குழந்தையா இருக்கும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் டாக்டர். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கவலையா இருக்கு. எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு ரொம்ப மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன் டாக்டர். அது கல்யாணம் ஆகி 2 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோத்துக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தைரியமாக இருங்க, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வயசும் கம்மி தான், சரியா? மது, ஃபீல் பண்ணக்கூடாதுமா. டாக்டர் சொல்றாங்கல்ல, லண்டன்ல படிச்ச டாக்டர் அவங்க. இல்லை மகராஜத்தா, நான் இந்த வாட்டி ரொம்ப ஆசையாக இருந்தேன். அத்தையும் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது ஒரு அரமெண்டல் கிளவி. மண்டையில தொட்டு எல்லா ஸ்வீட்டையும் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். சும்மா இருங்க மது, நீங்க குட் கேர்ல. நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா பேபி ஃபார்மே ஆகாது. சந்தோஷமா இருங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் மகா சார் இருக்காங்க, உங்க அத்தை மாமா இருக்காங்க, உங்க அம்மா அப்பா வீடு பக்கத்துல தான் இருக்குது, சரியா? அதனால மைண்டு ஃப்ரீயா வைங்க. போயிட்டு வாங்க. சரி டாக்டர். உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்கிடாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வா. இல்ல அப்ப நீ போய் கடலை போட்டு வா, ஓடு. லூஸ் மாதிரி பேசாதல. நானே மாது சோகமா இருக்கான்னு வருத்தத்துல இருக்கேன். என்ன வருத்தத்துல இருந்தாலும் இப்ப டாக்டர்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு தானே வருவேன். இல்ல வாங்க நம்ம எல்லாருமே போவோம். என்ன நடிப்பு நடிக்கான், போ போய் பேசு. கேட்டி மது, வா போவோம். என்ன சார், கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா? இது பக்கமே பார்க்க முடியறதில்ல. இனியால் மேடம், இந்த தர்ஷினி பிள்ளை வேற நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து போட்டுட்டு அதுக்காக அலைன்னு அலைகிறேன். எல்லாம் ஓரளவு செட் ஆகிறதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆயிரும். அப்புறம் தான் நான் கொஞ்சம் மூச்சே விட முடியும். சரி சரி, நீங்க பெரிய ஆளுங்க, பிஸியா இருப்பீங்க. நான் ஒரு வெட்டி டாக்டர், சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பேன். அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னா வெட்டி டாக்டர்னு? நீங்க எவ்வளவு புகழ்பெற்ற டாக்டர் தெரியுமா? எதையாவது சொல்லி ஐஸ் வைங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மது ரொம்ப சேடா போயிருக்காங்க. அது போக உங்க சித்தி, அவங்க யாரு, பாட்டி, அவங்க வேற எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டாங்களாம். நீங்க போயிட்டு அந்த பாட்டி எப்படியாவது சமாளிச்சிருங்க, சரியா? ஆமா, அது எங்க சித்தி தான், படிவு சித்தி. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி சரி. ஏடி, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க சொல்லு. ஏக்கா, மீன் குழம்பு வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மீன் நான் எங்க போய் வாங்குறது? என் ராணி புருஷன்ட்ட வாங்கிட்டே. ஏன் அவன் ஒரு மெண்டலு, திடீர்னு அடிச்சிருவான் கிடச்சிருவான். அவன்கிட்டலாம் வாங்க முடியாது, நீ சும்மா கிடமா. என் மண்டக்கட்டு மாமாவுக்கு மீன் நல்லா பிடிக்கும், வச்சு கொடு பாவம். அப்படியா சொல்கிற? அப்போ அவன்கிட்ட தான் போய் வாங்கணும். போ, பயமாக இருக்கு. இன்னைக்கு மீன் வாங்க போவோம். அங்கே அவன் ஏதாவது கூத்து பண்ணுவான், காமெடியாக இருக்கும். இன்னைக்கு ஒரே ஜாலி தான். நம்ம அக்காலை வச்சு இன்னைக்கு சரியான சிரிப்பு இருக்கு. சீக்கிரம் வா, குளத்தாங்கரைக்கு போவோம். சரி வா போவோம். அவனே பொண்டாட்டி பிரிஞ்ச சோகத்தில் இருக்கான். பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழும்போதே நம்ம போய் ஏதாவது கேட்டோன்னா வந்து அடிக்கடிக்க வருவான், கடிச்சு விடுவான். இப்போ என்ன செய்ய போறான்னு தெரில, பயமாக இருக்கு. அவன் ஒரு ஆளுன்னு பயந்துட்டு இருக்க. வா போவோம் போவோம். இன்னைக்கு நல்ல காமெடி தான்டோய். என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, என் குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டா.
நான் யாருக்காக வாழணும்? இந்த மீனெல்லாம் நான் யாருக்காக பிடிக்கணும்? ஏக்கா நிறைய மீன் வச்சிருக்காங்க, கேளுக்கா, போ போ. இருட்டி, எனக்கே அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. பாலா, மிஸ்டர் பாலா. என்னக்கா வேணும் உங்களுக்கு? ஏன்க்கா என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப இப்பதானப்பா வந்தேன். நான் உன்னைய பார்த்தே மாச கணக்காகுது. நான் எப்ப உன்னைய வந்து தொந்தரவு பண்ண போறேன்? இப்படி ரெண்டு பேரா வந்தா நான் என்னதான் செய்யட்டும்? ஏன்பா ரெண்டு பேரை வந்து உன்னை என்னப்பா செஞ்சாவா? எரிச்சலா இருக்குப்பா. நான் சொன்னோம்லாட்டி அவன் சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பயமா இருக்குட்டி. ஏ சும்மா இருமா, வேற யாராவது மீன் கேட்டு வந்திருப்பாவா? நீ மீனை கேளு போ. ஹலோ, எச் மீ. இந்த பொம்பளை ஏன் தான் இப்படி வருதோ, எரிச்சலா இருக்கு. எங்க என்னக்கா வேணும்? எப்பா ராணி புருஷா, குளத்தங்கரையில் உட்காந்து மீன் எதுக்குப்பா பிடிக்க விற்கிறதுக்கு தானேப்பா. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 5-6 மீன் கொடுப்பா. வீட்டில் போய் குழம்பு ஏதாவது வச்சு திங்க போகிறேன். பரவாயில்லையே, கூடையோட தரணே. கொண்டா கொண்டா. என் பொண்டுட்டி போயிட்டான்னு கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்கா? உன் பொண்டாட்டி போடுறதுக்கு நான் எவ்வளோ கவலைப்படணும்? சேர்த்து வைக்கணும்னு கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? இவளுக்கு மீன் திங்கணுமா? மீன் திங்களா நீ செத்துருவியா? அரமண்டல் நாய, உன் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தானே மீன் விற்ப, அதனை உன்ட்ட வாங்க வந்தேன். இது ஒரு தப்பா? இந்த மீன் இருக்க போய் தானே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த மீன் இருக்காது பாரு. எங்கிருந்து வந்தியும் அங்கே போ. ஏன் மெண்டல் பைய, முதலே பிடிக்காம இருந்திருக்கணும். ஆம்பட்டியும் கொன்னு கூடையில வச்சுட்டு எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போவான். எரிச்சலா இருக்கு இவனை பார்த்தாலே. மீன் இல்ல போட்டி. கடிச்சிருவேன், ஓடிரு. நான் முதலே சொன்னேன் மீன் வேண்டாம், கருவாடை வேண்டான்னு. இவ கேட்கவே இல்லை. கடி வாங்கி சாவு, நான் ஓடுதேன். ஏக்கா நில்லு, நானும் வரேன். வாயை பிளந்துட்டு வாரானே. கையை வாயில விடு, கடிச்சு எடுப்பான். யாத்தே வந்துட்டாளுவோ மீனுன்னு. ராணி சீக்கிரம் வாட்டி ராணி. எங்க மதியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க? புளிக்குழம்பு வைச்சல்லம்மா. 2 நாளுக்கு முந்தி தானே புளிக்குழம்பு வச்சுது. மறுபடியும் என்னது புளிக்குழம்பு? நேற்று சாம்பார் வச்சாச்சு. என்ன செய்ய? மட்டன், சிக்கனு, மீன், இறால் எல்லாம் இன்னைக்கு எடுத்து கொண்டாடணும். ஆமா, இவன் நிறைய பைசா கொடுத்துருக்கான்ல, இதெல்லாம் எடுத்து கொண்டாடுறதுக்கு. பாட்டி, மது குழந்தை உண்டாயிருக்காளாம். வடிவு பாட்டி வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு போனாவ, தெரியுமா உங்களுக்கு? என்னடி சொல்லுத? நெசமாலமா? கள்ளி அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. வடிவு பாட்டி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தது. நான் வர்ற வழியிலே தின்னுட்டு அப்பாவை தூக்கி போட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியாதாக்கும்? எனக்கு அவ சொல்லவே இல்லையே. பத்தியா, இப்ப அவ எங்க? ஜெக்கப் போயிருக்காளாம். போயிட்டு எப்படி அவங்க வீட்டுக்கு தான் போவா. எங்க நம்ம பிள்ளை முழுகாம இருக்காளாமே. காரியெல்லாம் ஒரு எட்டு அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். சரி செல்லம்மா. சேட்டி, நீ பிள்ளைய பார்த்துக்க. நாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருந்தோம். நானும் வருவேன். சரி வா போவோம். பாபு மனுஷா, பாப்பா எங்க உட்காந்துருக்கா பார்த்துடுங்க. எல்லாரும் கும்பலா எங்க போறாவோன்னு தெரியலையே. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. ஆரியாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. கடவுளுக்காம். போட்டி மெண்டலு. தெளிவாக பேசுகிறேன், நான் மெண்டலாம். எல்லாம் மெண்டல் தான். எங்க போதுவளோ.